திறந்தால் அடைப்பவனில்லை, நீர் கட்டினான் அதை இடிப்பவனில்லை. நீ திறந்தால் அடைப்பவனில்லை, நீர் கட்டினான் அதை இடிப்பவனில்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவனில்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜூன் மாதத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையை பாருங்கள். இதோ இப்பொழுது தான் புதிய வருடம் தொடங்கினது போல் நாம் அனுபவித்தோம். ஜனவரி மாதம் பிறந்தது. 2024 நாம் பிறந்து கொண்டாடினோம். ஆனால் எவ்வளவு வேகமாக 5 மாதங்கள் முடிந்து விட்டன பாருங்கள். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை தாங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை நம்மை வழி நடத்துகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் நம்மை போஷிக்கிறது என்பதை நாம் விசுவாசித்து நடக்கிற பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நடத்துகிறார் என்பதை நாம் அனுபவிக்க முடியும். அறிக்கை செய்வதை தான் நாம் அனுபவிக்க முடியும். மாத்திரமல்ல, 5 மாதங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவனாகிய கர்த்தர் இந்த 6வது மாதத்திலும் அடியெடுத்து வைக்கும்படி கிருபை செய்திருக்கிறார் பாருங்கள். 1/6/2024 இந்த சனிக்கிழமையில் இந்த நாளிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு உங்களோடு சேர்ந்து நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எல்லாம் திரும்பி பார்ப்போம். 5 மாதங்களாக நம்மை போஷித்தவர், உபசரித்தவர், பாதுகாத்தவர், நடத்தினவர். பார்த்தீங்களா, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தவர், குடும்பங்களை ஆசீர்வதித்தவர், நம்முடைய தேவைகளை கொடுத்தவர், நம்முடைய சபையிலே ஒரு பெருக்கத்தை கொண்டு வந்தவர். கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை கனப்படுத்துவோம். அதுதான் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை திரும்ப செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை கரங்களில் ஏந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், கர்த்தரை கனப்படுத்த வேண்டும், கர்த்தரை நாமத்தை உயர்த்த வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று சொல்லி உலக பிரகாரமான அறிஞர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுவோம், கர்த்தரை கனம் பண்ணுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். இந்த முதல் நாளிலே ஸ்தோத்திரங்களோடு கூட நன்றி பலிகளை ஏறெடுப்போம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 31ஆம் தேதி வரையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எல்லாம் பட்டியலிடுவோம். கொடுத்த பாதுகாப்பை பட்டியலிடுவோம், ஆசீர்வாதங்களை பட்டியலிடுவோம், நன்மைகளை பட்டியலிடுவோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் படிக்கிற காரியங்களில் ஒரு புதிய வருடத்தை காணும்படி செய்ததற்காக கர்த்தரை துதிப்போம். நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிப்போம். சபையிலே பெருக்கத்தை கொடுத்தவர், ஞானஸ்தானத்தின் மூலமாக பிள்ளைகளை சேர்த்தவருக்காக கர்த்தரை துதிப்போம். நன்றி உள்ள பிள்ளைகளாக நாம் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்துகிற பொழுது கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்வார். இதிலும் மேலான காரியங்களை, இதுவரை செய்தவர்களை மேலான செய்வார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே கண்களை மூடி ஒரு நிமிடம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். என்னோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, சபையிலே அமர்ந்திருக்கிற, முதல் நாள் குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே வாக்குத்தத்தம் கலந்து கொண்டிருக்கிற எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நாம் துதிப்போமா? ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மை உயர்த்துகிறோம். தெய்வமே, நீர் எங்களையெல்லாம் படைத்தவர், எங்களை இந்நாள் வரை பாதுகாக்கிறவர். ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறபடி உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே எங்களை முன்குறித்தவர், எங்களை பிரித்தெடுத்தவர், எங்களை அழைத்தவர், எங்களை ஆண்டவரே உம்முடைய ஊழியங்களுக்கென்று எங்களை தெரிந்து கொண்டவர். அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் செய்த நன்மைகளை நினைக்கிறேன் ராஜா. நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கர்த்தாவே. கர்த்தர் நித்தமும் நடத்தின கிருபைகளுக்காய் உம்மை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே,
ஆவிக்குரிய காரியங்களிலே மேன்மையான காரியங்களை கொடுத்து வருகிறீரே, மேன்மையான ஸ்தலங்களிலே நடத்துகிறீரே, உன்னதமான ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை காணும்படி நடத்துகிறீரே, உமக்கு சோதரம் சோதரம் சோதரம். உம்முடைய மறைவிலே மறைத்து வைத்திருக்கிறவரே, சட்டைகளின் கீழே மூடிக்கொள்கிறவரே, ஹல்லேலூயா, கரம் பிடிக்கிறவரே, காலமெல்லாம் வழித்துணை வருகிறவரே, இந்த மாதத்தில் முதல் நாளிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை கரம் பிடித்து நடத்துவீரா. சோதரம், மீதமுள்ள காலமெல்லாம் எங்களோடு கூட வருவீரா. ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணிதற்காக உமக்கு சோதரம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சோதரம் கர்த்தாவே. உம்மை தேடுகிற பிள்ளைகளாய் மாற்றியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என்ன நேர்ந்தாலும் எப்பொழுதும் எக்காலத்தில் உம்மை துதிக்கிற துதியை கொடுத்தவரே உம்மை சோதரிக்கிறோம் சுவாமி. அதுக்கும் மேலாக உங்களுடைய கிருபைகளை கொடுத்துருக்கிறீர்கள். கிருபை இல்லாமல் உம்மிடத்தில் வர இயலாது, கிருபை இல்லாமல் துதிக்க இயலாது, கிருபை இல்லாமல் நாமத்தை உயர்த்த முடியாது. அப்படிப்பட்ட மேலான கிருபை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீரே, சோதரிக்கிறோம் கொடுத்துருக்கிற ஜெருசலேம் சுவிசேஷ சபைக்காக, சபை விசுவாசிகளுக்காக ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம். சோதரிக்கிறோம். உடன் ஊழியர்களுக்காக கொடுத்துருக்கிற ஐக்கியத்திற்காக, ஒருமனப்பாட்டிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்ல வசனத்தின்படியாக நாங்கள் ஆண்டவரே வரும் நாட்களில் இன்னும் அதிகமாக உமக்கென்று ஓட பிரயாசப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஜெபிக்க கொடுக்க உழைக்க பலன் தாரும். ஸ்தோத்தரிக்கிறோம். மாதத்தில் முதல் நாள் ஆண்டவரே ஜூன் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை தொடங்கி 30ஆம் தேதி வரையில் ஒவ்வொரு நாளும் எங்களை கரம்பிடியும், வழித்துணையாய் வாரும், காரியங்களை வாய்க்க பண்ணும், போக்கை வரதையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. அநேகருக்கு நல் வார்த்தைகளை சொல்கிற கிருபைகளை தார். வாயின் வார்த்தைகளை ஆசீர்வதியும், கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். அநேகருக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போகலாம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறதே கர்த்தாவே. உனக்கு நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யத்தக்க செய்யாமல் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படிப்பட்டதான நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்கும், எங்கள் வாழ்க்கையை திருப்தியாக்கும் நன்மையினால் எங்களை அபிஷேகம் ஆண்டவரே. அநேகருக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்துவீராக நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக அல்ல ஆண்டவரே, உமக்காக நம்முடைய ராஜ்யம் பெருக, நம்முடைய சபைகள் வளர பெருக. ஹல்லேலூயா. நாங்கள் நம்மை துதிக்கிறோம். நல்லாட்சி மலர துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம், சத்தியத்தின் பாதையிலே நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய சபை ஊழியர்களுக்காக கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே புதிய கல்வியாண்டில் சேர்ந்த பொழுது கர்த்த தொடக்கம் முதல் பிள்ளைகள் கூடவே இருந்து பலப்படுத்துவீராக, ஞானத்தினால் நிரப்புவீராக, புத்தியை சம்பாதிக்கிற கிருபைகளை கொடுப்பீராக, அறிவினால் வெல்லப்படுத்துவீராக. ஸ்தோத்தரிக்கிறோம். தொழில் செய்கிறவர்களை ஆசீர்வதியும், தொழிலே ஒரு பெருக்கத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம், மேன்மையை தாரும், உயர்வை தாரும், வருமானத்தை பெருக செய்யும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷ, சமாதானத்தை தாரும், பிள்ளைகள் மத்தியில் கீழ்ப்படிய தெய்வ பயத்தை தாரும். ஹல்லேலூயா. சபை கூடியதை விட்டுவிடாதபடிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கட்டாயமாய் சபைக்கு வருகிற பிள்ளைகளை கொண்டு வரும். சாக்குப்போக்கள் சொல்லி கொண்டு ராஜா, அநேக குடும்பமாய் வராமல் இருப்பதை கூட கர்த்தர் ஆண்டவரே மாற்றி போடுவீரா. உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த உள்ளத்தில் நீர் பேசும் ஆவியானவர் பேசுவீராக. முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோம். இந்த மாதம் முதல் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதும் நடக்கிற ஒவ்வொரு சபை கூட்டங்களிலும் மக்கள் கலந்து கொள்ளவும், சபை ஆராதனையில் பங்கு பெறவும் கர்த்தர் நடத்துவீராக. வீடுகளில் நடக்கிற ஜபங்களில் பிள்ளைகளை கொண்டு வருவீராக. உபவாச ஜபத்தையும் ஆண்டவரே மற்ற எல்லா ஜபங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவீராக. முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி வறுமையாக்கி ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. ஆமென். இந்த ஜூன் மாதத்தினுடைய முதல் நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற அருமையான தேவனுடைய வார்த்தைக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். பாருங்கள், எனக்கு அடிக்கடி ஆண்டவர் உணர்த்துகிற சங்கீதம் தான் 145ஆம் சங்கீதம். அதில் உள்ள அத்தனை வசனங்களும் முத்தான வசனங்கள், ஒவ்வொரு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் பயனுள்ள ஒரு காரியம். அதில் உள்ள 21 வசனங்களும் மிக அருமையான வசனங்கள். அதிலிருந்து ஒரு தேவனுடைய வசனத்தை தான் நாம் இந்த நாளில் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். 145ஆம் சங்கீதத்தில் 19ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய, அதுதான் நிபந்தனை, அவர் அவருக்கு பயந்தவர்களுடைய 1 விருப்பத்தின்படி செய்து, 2 அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு, 3 அவர்களை ரட்சிக்கிறார். பார்த்தீங்களா? நிபந்தனை 1, ஆசீர்வாதங்கள் 3. நீங்கள் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால், அவருக்கு பயந்திருந்தால், கர்த்தர் உங்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் பார்த்தீங்களா? உங்கள் விருப்பத்தின்படி உங்களுக்கு செய்கிறார், உங்கள் கூப்பிடுதலை கேட்கிறார்,
உங்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை இப்படித்தான் நாம் பிரித்து வகுத்து படிக்க வேண்டும். என்ன நிபந்தனை, எதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் என்ன கிடைக்கும், என்ன ஆசீர்வாதம். பார்த்தீங்களா? ஆகவே வேத வார்த்தைகளை நன்றாக வாய் திறந்து சொல்லுங்கள், சத்தமிட்டு வாசியுங்கள். பாருங்கள், அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். 3 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்திருங்கள். பாருங்கள், அவருக்கு பயந்தவர்களுடைய ஆசீர்வாதங்கள் தான் இவ்வளவும். ஆகவே இந்த 145ஆம் சங்கீதம் நாம் அறிந்த வரையில் வேத ஆராய்ச்சியாளர்களுடைய கூற்றின்படியில் தாவீது எழுதிய கடைசி சங்கீதம் என்று சொல்கிறார்கள். 145வது சங்கீதம் கடைசி சங்கீதம். எபிரேய மொழியில் அந்த ஆல்பாபெட்டினுடைய அகர வரிசையில் நீங்கள் பார்க்கிற பொழுது இந்த சங்கீதம் கடைசி சங்கீதமாக இருக்கிறது. மற்ற சங்கீதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 9வது சங்கீதம், 10வது சங்கீதம், 25ஆம் சங்கீதம், 34ஆம் சங்கீதம், 37ஆம் சங்கீதம், 111ஆம் சங்கீதம், 112ஆம் சங்கீதம், 119ஆம் சங்கீதம், இத்தனை சங்கீதங்களிலே நீங்கள் அந்த தொடர்ச்சியான அகர வரிசையிலே அதில் இருக்கிற ஏற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். 9, 10, 25, 34, 37, 111, 112, 119, 145 கடைசியாக வருகிறது. 13வது சங்கீதம் 9வது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9வது சங்கீதமாய் வந்தாலும் இந்த சங்கீதம் மிக முக்கியமான ஒரு சங்கீதமாய் நாம் படிக்கிறோம். இந்த சங்கீதத்தை குறித்து சில காரியங்களை வாசிக்கிறது பாருங்கள். கர்த்தருடைய மகிமையையும் கர்த்தருடைய கிருபையையும் கர்த்தருடைய இரக்கத்தையும் கர்த்தருடைய அன்பையும் போற்றி பாடுகிற ஒரு சங்கீதம். 145ஆம் சங்கீதம் நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய மகிமையையும் கிருபையையும் இரக்கத்தையும் அன்பையும் போற்றி பாடுகிற சங்கீதம். ஒரு வேத ஆராய்ச்சியாளர் இந்த சங்கீதத்திற்கு தலைப்பு இப்படியே கொடுத்திருக்கிறார், கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய பேரன்பும் என்று சொல்லி. ஸோ கர்த்தர் என்ன செய்கிறார், கர்த்தர் யாராக இருக்கிறார், எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று புகழ்ந்து பாடுகிற சங்கீதம் தான் இந்த 145ஆம் சங்கீதம். தாவீதினுடைய காரியங்களை பாருங்கள். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் இந்த சங்கீதம் ஒரு மிகவும் முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறதாக சொல்கிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையில் ஏன் என்று சொன்னால், தாவீது பாடிய இந்த கடைசி சங்கீதத்தில் வரக்கூடிய அந்த தேவனை உயர்த்துதல், கனப்படுத்துதல், மகிமைப்படுத்துதல், அவருடைய இரக்கத்தை அன்பையும் பெற்றுக்கொள்ளுதலான அந்த காரியங்களை தாவீது இந்த சங்கீதத்திலே பாடி வைத்திருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, இந்த சங்கீதத்தினுடைய சிறப்பு என்னவென்று பார்த்தீங்கன்னா, இந்த சங்கீதம் தேவாலயத்தில் அனுதினமும் பாடப்படுகிற ஒரு சங்கீதமாக, ஒவ்வொரு நாளும் பாடப்படுகிற சங்கீதம். அப்போ இந்த சங்கீதத்தை குறித்து காரியங்களை பார்க்கிற பொழுது பாருங்கள், பாடப்படுகிற சங்கீதம் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான இடம். ஆலயத்தில் காலையில் 2 முறையும் மாலையில் 1 முறையும் தினமும் பாடப்பட்ட சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ தினமும் 3 முறை இந்த சங்கீதத்தை தேவாலயத்தில் மக்கள் பாடுவார்கள் என்று பார்க்கணும். அப்போது நாம் கூட இந்த சங்கீதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் காலையில் 2 விஷயம் மாலையில் 1 விஷயம் இந்த சங்கீதத்தை வாய்விட்டு படித்து கர்த்தரை கனப்படுத்தினால், கர்த்தரை உயர்த்தினால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்வார். அல்லேலூயா. நீங்கள் விரும்புகிற காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அதுதான். உங்கள் கூப்பிடுதலை கர்த்தர் கேட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அதுதான். தினம் தினம் உங்களை தேவன் ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று தான். ஒவ்வொரு நாளும் 3 விசை இந்த சங்கீதத்தை பாடுங்கள். காலையில் 2 முறையும் மாலையில் 1 முறையும் இஸ்ரவேல் மக்களைப் போல பாடுங்கள். தேவனுடைய பேரன்பை அனுபவியுங்கள், ருசித்து பாருங்கள். இவைகளை நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாய், கர்த்தருக்கு கீழ்ப்படியவர்களாய் நீங்கள் செய்கிற பொழுது பார்த்தீங்களா, பயம் என்று சொல்லுகிறது ஒன்லி ஜஸ்ட் நத்திங் பட் ஒபீடியன்ஸ், ஒபே டு த கமாண்ட்மெண்ட்ஸ். கர்த்தருடைய காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிற பொழுது பாருங்கள்,
இந்த சங்கீதத்தினுடைய மேன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதத்தை 4 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். 1 முதல் 7 வசனங்களை பார்க்கிற பொழுது அரிய கிரியைகளுக்காக துதிப்பேன், கர்த்தர் செய்கிற அரும்பெரும் கிரியைகளுக்காக துதிப்பேன். 8 முதல் 13 வரை வாசிக்கிற பொழுது கிருபையுள்ள இறை ஆண்மைக்காக துதிப்பேன். 14 16 வாசிக்கும் பொழுது கர்த்தர் செய்த நன்மைக்காக துதிப்பேன். 17 21 முதல் கர்த்தருடைய நீதிக்காக துதிப்பேன். கர்த்தர் நீதி செய்கிறவர், கர்த்தர் நீதி உள்ளவர், நீதிமான்களை நேசிக்கிறவர், நீதிமான்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆகவே யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறார்களோ அவரெல்லாம் கர்த்தருடைய நீதிமான்கள் தானே. அப்போ நீதிமான்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். அதற்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தர் என் வாழ்க்கையிலே என் மன விருப்பத்தின்படி செய்கிறதுனாலே துதிப்பேன், என் கூப்பிடுதலை கேட்டதுனாலே துதிப்பேன், என்னை ரட்சித்துக் கொண்டதுனாலே நான் துதிப்பேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனால துதிப்பேன். பார்த்தீங்களா? இந்த நாளில் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த குறிப்பிட்ட ஒரு சங்கீதத்தில் உள்ள 21 வசனங்களை நீங்கள் வாசித்து தியானித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த அரும்பெரும் காரியங்களுக்காக கர்த்தரை துதியுங்கள். முதலாவதாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அரும்பெரும் காரியங்களுக்காக கர்த்தர் துதியுங்கள். கர்த்தர் கிருபையாய் உங்களை நடத்தி கொண்டு வருகிற அந்த இறை ஆண்மைக்காக, கர்த்தருடைய இறை பிரசன்னத்தை நீங்கள் அனுபவித்து அதற்கு கீழ்ப்பணிந்து நடப்பதற்காக, அந்த ஆளுகைக்குள் இருப்பதற்காக கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் உங்களை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறாரே, கர்த்தருடைய நீதிக்காக அவரை துதியுங்கள். துதியுங்கள், துதியுங்கள், துதியுங்கள். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். கர்த்தரை கனப்படுத்துங்கள், கர்த்தரை மேன்மைப்படுத்துங்கள், கர்த்தரை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆகவே அவர் தேவன் தமக்கு அவருக்கு பயந்தவர்களுக்கு, முதலாவது பயந்தவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து பல விஷயம் நாம் பேசியிருக்கிறோம், பல காரியங்களை தியானித்திருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து பல விஷயத்தை நாம் தியானித்திருக்கிறோம், பல விஷயம் நாம் பார்த்திருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த நாளிலே பாருங்கள், கர்த்தருக்காக நாம் என்னென்னலாம் செய்ய வேண்டும் அதுதான் நான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த சங்கீதம் மிக முக்கியமான ஒரு சங்கீதம், சரிதானா? ஆகினால மறுபடியும் சொல்கிறேன், He, God, fulfills the desires of those who fear Him. Fulfills the desires, மன விருப்பத்தின்படி செய்கிறார். He hears their cry, அவருடைய கூப்பிடுதலை கதறுதலை கேட்கிறார். He saves them, ரட்சிக்கிறார். So, fear of God gives 3 things. Number 1, He fulfills the desires of your heart. He hears your cry and He saves you. இதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படுதல் என்பது என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறது என்னவென்று சொன்னால், தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். God is near என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பாவம் செய்கிற ஆன்மா சாகும், என்னுடைய ஆவி என்னன்னு மனுஷனுக்கு தங்காது சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஏன் பாவம் செய்கிற? அப்போ ஆண்டோடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று சங்கீதக்காரன் கேட்கிறான். பாருங்கள், ஸோ கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பது தான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். பாருங்கள், ஆகவே இந்த சங்கீதத்தை நாம் இப்படி தான் படிக்க வேண்டும் சொல்லி கொண்டு வருகிறேன். திரும்ப திரும்ப ஒரு சில வேத வார்த்தைகளை வாசித்து நாம் அவைகளையும் தியானித்து இந்த சங்கீதத்தோடு தேவனுடைய வல்லமையை உணர்ந்து கொள்வோம். சங்கீதம் 37 எடுத்து வாசிக்கிற பொழுது 37ஆம் சங்கீதத்தில் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பாருங்கள், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாயிரு, கர்த்தருக்கு பயந்து நட, கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள், கர்த்தருடைய கட்டளையின்படி செய். பார்த்தீங்களா? அதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்குது என்று சொன்னால் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்மை நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், போஷிக்கிறார் என்பதையெல்லாம் உணர்ந்தவர்களாக, அனுபவிக்கிறவர்களாக, ருசித்து பார்க்கிறவர்களாக நாம் கீழ்ப்படுகிற பொழுது
பாருங்கள், சங்கீதம் என்ன சொல்கிறது? உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உனக்கு என்ன வேண்டும்? வாட் ஆர் ஆல் தி டிசையர்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட், ஹீ ஃபுல்ஃபில்ஸ் எவ்ரிதிங். பார்த்தீங்களா? நீ செய்ய வேண்டிய காரியம், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு, சந்தோஷத்தோடு அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நட. மகிழ்ச்சியாய் அவர் காட்டும் வழியிலே நீ செல். மகிழ்ச்சியோடு கூட அவருக்கு ஆராதனை செய்யும். மகிழ்ச்சியோடு கூட அவர் நாமத்தை உயர்த்த அவர் கீர்த்தனம் பண்ணும். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. உன் இருதயத்தின் வேண்டுதலை செயல்படுத்த உனக்கு ஆக்குவார், செய்து கொடுப்பார், நிறைவேற்றுவார். ஸோ முதலாவது செய்ய வேண்டியது பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிருதல், கீழ்ப்படுதல். கர்த்தர் உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டவர்களை கணிதம் திராட்சை செடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகளின் பந்தய சுற்றிலும் ஒளிவுமாறு கன்றுகளோ இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். நீ வாழும் நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீ காண்பாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்கள். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு பயந்து நடத்தல் என்று சொன்னால் அதான். கர்த்தருக்கு பயந்து அவர்களில் நடக்கிற மனுஷன் எவனோ ஹி இஸ் அ பிளஸட் மேன், பாக்கியவான். அப்போது பயந்துரு, கீழ்ப்படிந்துரு, மகிழ்ந்துரு, மன மகிழ்ச்சி ஆயிரு, அப்படியே செய். அவரும் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அப்படியே செய்வார். நீ விரும்புகிறதை உனக்கு வாக்கிய பண்ணுவார், உன் வேண்டுதல்களை கேட்பார். 58 ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 58ல் 14வது வசனம் என்று நினைக்கிறேன். 14 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று சொல்கிறார் பாருங்க. இந்த காரியங்களெல்லாம் சொல்லிட்டு அவ்வளோ அருமையாக சொல்கிறார் பார்த்தீங்களா? ஆகவே சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தையும் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்திற்கு வீரர்களை யாக்கோபு வம்சத்தாருக்கு அவருடைய பாவங்களையும் தெரிவி சொல்லிக்கொண்டே வருகிறார். உபவாசத்தை குறித்த காரியம் 58ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது எப்படிப்பட்ட உபதேசம் செய்ய உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் பாருங்கள். அதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா நீ என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சிய நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாள் மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், அவருடைய கட்டளையின்படி நடப்பாயானால், அவருடைய விருப்பத்தின்படி செய்வாயானால், அப்பொழுது கர்த்தருடைய மனமகிழ்ச்சியாயிருப்பாய். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். கர்த்தரில் நீ மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் அவர் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவார். உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினாலே உன்னை போஷிப்பார். அவருடைய வாய் இதை சொல்லிட்டு இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை அனுசரி, உன் காலை தீமைக்கு விலக்கு, உன் காலை தீமைக்கு விலக்கு, உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உன் விருப்பமான வழியில் நடவாத, உன் சொந்த பேச்சை நீ பேசாத, இதெல்லாம் செய்யாமல் மகிமையுள்ள தேவனை கனப்படுத்து, அவர் காட்டிய வழியில் நட, அவருடைய வார்த்தையின்படி நிறைவேற்று, அவருடைய கட்டளையின்படி நடக்க போது கர்த்தர் என்ன செய்கிறார்? தீமை விட்டு விலகுகிற பொழுது, நன்மை செய்கிற போது, கர்த்தரை கனப்படுத்துகிற பொழுது அவர் சொல்கிறாரு, கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியினுடைய உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் உன்னை கொண்டு போய் வைப்பார். சரிதானா? யாக்கோபுக்கு வாக்கு பண்ண சுதந்திரத்தை உனக்கு கொடுப்பார். இது கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு. அப்போது கர்த்தருக்கு பயந்து என்று சொன்னால், கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியாக நடக்கிற பொழுது, கர்த்தருடைய வழியில் நடக்கிற பொழுது கர்த்தர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதங்களை பாருங்கள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, 3வது ஒரு வசனத்தை நான் வாசித்து உங்களோடு கூட பேச வேண்டும் நினைக்கிறேன். தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில்
நீதிமொழிகள் 15:29 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 15:29 தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது: துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ துன்மார்க்கருக்கு கர்த்தர் என்னவா இருக்கிறாரா? தூரமாக இருக்கிறார். நீதிமான்களுடைய ஜெபத்தை என்ன பண்ணுறார்? கேட்கிறார். அப்போது நீங்கள் கூப்பிடுகிற பொழுது, நீங்கள் வேண்டிக் கொள்கிற பொழுது கர்த்தர் உங்களை கேட்கிறார். உங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கிறார். நல்லா கவனிச்சிங்களா? அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக, அவருக்கு பயந்தவர்களாக, அவரில் மனமகிழ்ச்சியாக இருந்து அவருடைய கட்டளையின்படி செய்கிற மனுஷன் அவன்தான் நீதிமான். அவன் ஜெபத்தை கேட்கிறார். அவன் ஜெபத்தை கேட்கிறார். எப்படின்னா, இந்த சங்கீதம் 145:19 வாசிக்கிறோம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய மன விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு. இப்போ நீதிமான் கூப்பிடுற போது கர்த்தர் கேட்கிறார். நீதிமான்களுடைய ஜெபத்திலே பிரியமாக இருக்கிறார். நீதிமான்கள் ஜெபத்திற்கு சமீபமாக இருக்கிறார். அவர் கேட்கிறார். அது கொடுத்து குனிந்து கேட்கிறார். கேட்டு அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார் பாருங்கள். அதான் 2வது பகுதி. அப்போ நீதிமான்கள் கூப்பிடுற பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களுக்கு என்ன செய்கிறாராம்? பதில் கொடுக்கிறாராம். ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காட் இஸ் நியர். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நம் அருகில் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அப்போது இந்த 145ஆம் சங்கீதத்தில் நம்ம 19 மட்டும் வாசிக்காமல் 18ஓடு சேர்த்து வாசித்து பார்த்தா, நான்காவதாக கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாக தம்மை கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறார். காட் இஸ் நியர். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய மன விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு. கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார். பார்த்தீங்களா? அருகாமையில் இருக்கிறார், அருகில் இருக்கிறார். கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவர் என்று நாம் ஒரு பாடலை பாடுவோம். பார்த்தீங்களா? உண்மையாக கூப்பிடுவர்களுடைய குரலை கேட்கிறவராக இருக்கிறார். அப்போது தேவனுடைய காரியங்கள் கவனித்து பாருங்கள். ஆகவே கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு செய்கிற ஒரு கிருபையை பாருங்கள். தமக்கு பயந்தவர்களுக்கு, தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையை தம்மை கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் என்ன பண்ணுறார்? சமீபமாக இருக்கிறார். விடுதலை கொடுக்கிறார், பதில் கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். பார்த்தீங்களா? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த 2 வசனங்களை சேர்த்து வாசித்து பாருங்கள். 145 18 19 மிக தெளிவாக சொல்லக்கூடிய காரியம் அதுதான். அப்போது கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகளை யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கரை யாவரையும் அறிவிக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போது இன்னும் பாருங்கள், 17 வாசித்து பாருங்கள். கர்த்தர் தம் வழிகள் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரிகள் எல்லாம் கிருபை உள்ளவருமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நீதி உள்ள தேவன் நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நீதிமான்கள் கூப்பிடுற பொழுது கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் பாருங்கள். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்ச தேகம் இல்லை யாவும் பரிசுத்த நாமத்தை, அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவுது என்று சொல்லி முடிக்கிறார் பாருங்கள். ஆகினால தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். கர்த்தர் பதில் கொடுக்கிறார், கர்த்தர் விடுதலை அளிக்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். அதுதான் 2வது. ஸோ தமக்கு பயந்தவர்கள், அவர் தமக்கு பயந்தவர்களுடைய மன விருப்பத்தில் செய்கிறார். 1. 2வது, அவர்கள் கூப்பிடுதலை கேட்கிறார் பாருங்கள். ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்களாம். அப்போது கர்த்தாவே, மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் ஏனென்றால் நீ ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதத்தில் வாசிக்கிற 65:2 ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தேடுங்கள் கண்டென்று சொன்னவர் ஆண்டவர் தான். மத்தேயு 7:7 அவர் தான் கேட்க சொல்லியிருக்கார். கேளுங்க. அவருக்கு பிரியமாக நடந்துட்டு கேட்டுட்டா முடிஞ்சு போச்சு. எல்லாம் நடக்குது, நமக்கு எல்லாமே கிடைக்கிது. கிடைக்கலன்னா அவருக்கு பிரியமாக இருக்கிறோமா? கிடைக்கலன்னா அவருக்கு பயந்து நடக்கிறோமா?
கிடைக்கலன்னா அப்படி கட்டினபடி நடக்கிறோமா? இதைத்தான் நம்ம செக்கப் பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் அதை பார்க்குறதே கிடையாது. வாழ வேண்டிய வழியில் வாழாமல், நடக்க வேண்டிய பாதையில் நடக்காமல், தேவனுடைய வார்த்தைகளை உதாசீனப்படுத்தி விட்டு தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து செய்து மண்ணெல்லாம் வாரி மேலே பூசிக்கிட்டு அப்புறம் ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு என்ன கேட்கலைன்னா நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். சத்தியத்தை நாம் போதிக்கிறோம், நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் பார்க்க அந்நியந்தத்தோடு பிணையாதீர்கள் என்று சொல்கிறோம். அப்போது சத்தியத்தை கேட்டுட்டு அந்நியந்தத்தோடு பிணைகிற பொழுது உபத்திரங்கள் பாடல்கள் வந்துச்சுன்னா அனுபவிச்சு தான் அவங்க, வேறு வழி கிடையாது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல ஆண்டவர் என்ன ஜெபத்தை கேட்பார் பார்த்தீங்களா? எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவருடைய மன விருப்பத்தின்படி நடக்கிறவர்களை தான் நாம் சொல்லுகிறோம். அவருடைய வேண்டுதல் கேட்கப்படுகிறது, அவருடைய கூப்பிடுதல் பதில் கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், இதை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாத ஒரு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன் செய்வேன் சொல்லுகிறார். தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரிதானே? ஆகினால தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். பார்த்தீங்களா? சங்கீதம் 147:11. ஸோ தமக்கு பயந்து, அவருக்கு பயந்து, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் என்னவா இருக்கிறாரா? பிரியமாக இருக்கிறார். அப்போது அவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறார், கொடுக்கிறார். அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, தமக்கு பயந்தவர்களுடைய மன விருப்பத்தின்படி செய்து 1, அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு 2, மூன்றாவதாக அவளை ரட்சிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் ரட்சிக்கிற ஒரு தேவன், அவர் அவர்களை ரட்சிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறதை நாம் அனுபவிக்கணும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் ரட்சண்ய காரணர், அவர் தான் ரட்சகர். நம்ம ரட்சிக்கும்படி தான் இந்த பூமியில் மனுஷனாக வந்து பிறந்தார். ஆகவே அவருக்கு பயந்து அவருடைய விருப்பத்தின்படி நாம் நடந்தோம் என்று சொன்னால், நம்முடைய விருப்பத்தின்படி அவர் செய்வதோடு மாத்திரமில்லாமல், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து நம்முடைய கூப்பிடுதலில் கேட்போடு மாத்திரமில்லாமல் அவர் நம்மை ரட்சிக்கிறார். பாருங்கள், இந்த வசனத்திலே நம்ம சரியாக படிக்கலை. தம்மை நோக்கி கூப்பிடுறது யாவருக்கும், உண்மையாக தம்மை நோக்கி கூப்பிடுறது யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி முடிச்சுட்டு அதில் தொடர்ந்து வருகிற பொழுது பாருங்கள், தமக்கு பயந்தவருடைய மன விருப்பத்தின்படி அவருடைய கூப்பிடுதலை கேட்டவர்களை ரட்சிக்கிறார். அப்போ கூப்பிடுகிற யாவரும் அவருக்கு பயந்தவர்களாக இருந்தால், அவருடைய விருப்பத்தின்படி நடந்தால், அவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே கர்த்தர் என்ன வருகிறாரு? பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் பிரியமாக இருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் தேடுகிற பொழுது, அவரிடத்தில் நாம் வேண்டுதல்களை கேட்கிற பொழுது, அவர் நிறைவேற்றுவதோடு மாத்திரமில்லாமல் நம்முடைய உபத்திரவங்களிலிருந்து விடுதலையாக்குகிறார். முதல்ல பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார், சாபத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். அதோடு மாத்திரமில்லாமல் பாவத்தின் அடிமைத்தனத்தை விடுதலையாக்குகிறார், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்குகிறார். அதோடு மாத்திரமில்லாமல் நம்மை அனுதினமும் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ரட்சிக்கிற தேவன் நம்மை ரட்சிக்கும்படி அவருடைய கரங்கள் குறுகவே இல்லை, என்றென்றைக்கு நமக்காகவே விரித்த கரங்களோடு காத்து கொண்டிருக்கிறார். நாம் எப்பொழுது அவரிடத்தில் வருவோம் என்று சொல்லி, ஏனென்றால் அவர் இரட்சகராக பூமியிலே வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து நாம் வாசிக்கிற பொழுது பாருங்கள், இயேசுவுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் நிறைவேறினதை போல வாசிக்கிறோமே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள், அவர் தமது ஜனத்தின் பாவங்களிலிருந்து அவளை ரட்சிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவங்களை ரட்சிக்கிறவர் ஒருத்தர் தான். ஏனென்றால் அவர் இந்த பூமியில் பிறந்ததே நம்முடைய பாவங்களினுடைய தண்டனை, பாவங்களிலிருந்து நம்முடைய பாவங்களை நம்ம விடுதலையாக்கி நம்முடைய பாவங்களுடைய தண்டனையை தன்மையில் ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தின் மூலமாக வந்த மரணத்திலிருந்து ஜெயம் பெற்று நமக்கு விடுதலையை கொடுத்து நம்ம ரட்சிக்கிறதுக்காக தான் வந்தார், ரட்சகராக வந்தார். அந்த ரட்சகரை நாம் இன்றைக்கு ஃபாலோ பண்ணுறோமா, பின்பற்றுகிறோமா, அப்படி நடக்கிறோமா, தான் நம்ம மிக முக்கியம். ஸோ ரட்சிப்பின் நன்மையினால் நிரப்புகிறோம் என்று சொன்னால் அவர் நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். முதலாவது ரட்சிப்பு என்பது அங்கே தான் வருகிறது. அவர் நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். இயேசு என்ற நாமம் பாவங்களில் விடுதலையாக்குகிற நாம் ஞாபகம் பாருங்கள். ஏனென்றால் அவர் பிறக்கிறது பொழுது அவருடைய பிறப்பை குறித்து எழுதி வைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்படி தான் சொல்லப்படுகிறது. கனி ஒருத்தி கருத்தாங்கி ஒரு மகனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அது இம்மானுவேல் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு
அந்த நியர், காட் இஸ் நியருங்கிறது நம்ம விசுவாசிக்கிறோம். நம்மோடு இருக்கும்படி தான் வந்தார். அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறாரான்னு பார்க்கணும். நம்ம கூட வேறு என்னென்னமோ வச்சுருக்கிறோம். நம்ம அதுதானே பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லாமே. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறோமா? பார்த்தீங்களா? ஆகினால இரட்சகராய் வந்தார், ரட்சிக்கும்படி வந்தார். நாம் அந்த இரட்சகரை தேடுகிறோமா? அந்த இரட்சகருடைய வார்த்தையின்படி நடக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொண்டு வந்த இரட்சணியத்தில் நாம் நிலைத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த 4 வசனத்தை நீங்கள் சேர்த்து வாசித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அதனுடைய அருமையான காரியங்கள் புரியும். பாருங்கள். கர்த்தர் தமது வழிகள் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரிகள் எல்லாம் கிருபை உள்ளவருமாக இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் உண்மையாக தம்மை நோக்கி கூப்பிட யாருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அவர் நமக்கு பயந்தவருடைய மன விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிட்டுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். 20 கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிக்கிறார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்ச தேகம் உள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுது என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவுள். அப்போ தான் ஜபங்களுக்கு பதில் உண்டு. அப்போ தான் தெய்வ பயத்தில் நிலைத்திருப்போம். பாருங்கள், அந்த பயமானது நம்ம வாழ்க்கையில் ஞானத்தை புத்தியை கொடுக்கிறது, தெய்வனுடைய வல்லமை அறிந்து கொள்ளும்படி செய்கிறது. ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ரட்சிப்பு இயேசுவால் மாத்திரம்தான். நாம் இந்த பூமியில் ரட்சிக்கப்படுவதற்கு அவர் நாமத்தை அல்லாமல் வேறு நாமம் நமக்கு அறிவிக்கப்படவே இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். யோவான் 1:12. அந்த வார்த்தை தான் இன்றைக்கு மனித ஒரு எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் கிருபையும் சத்தியம் நிறைந்தவரை வந்து நடித்திருக்கிறார். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்து தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் சாகனால் அறிவிக்கப்பட்டவர். எனக்கு பிரியமானவர்களே, அவர் ரட்சிக்கிறவர். அவருக்கு பயந்து நடக்கிறோமா? இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவர்களாய் வாழ்கிறோம், சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், பைபிள் நமக்கு போதிக்கப்படுகிறது. ஆரம்ப நாட்களிலிருந்து எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, வேதத்தில் உள்ள சத்தியங்களாக அறிந்து கொள்ளும். ஆனால் நம்ம அந்த சத்தியத்தின்படி நடக்கிறோமா? அதில் நம்ம நிலைத்திருக்கிறோம். யோசித்து பாருங்களேன், அதுதான் மிக முக்கியம். அப்போ ஒவ்வொரு மாதமும் ஒரு வாக்குத்தத்தம் என்ற பெயரிலோ ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை நாம் போடுகிறோம், படிக்கும்படி சொல்லுகிறோம். இன்றைய வேத வார்த்தை, இன்றைய தியானம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். இதெல்லாம் எதற்காக? பொழுதுபோக்குக்காக போதகர்கள் செய்கிறது நினைக்காதீங்க. பிரசங்கம் போதகர்களுடைய பொழுதுபோக்குக்காக செய்கிறதே கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மந்தையை சத்தியத்தை நடத்தணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தா நல்லா அழகாக தெரியும். பாருங்கள், என் ஆடுகள், நான் அவர்கள் மீட்கப்படும்படி காக்கப்படும்படி தான் நான் வந்தேன். திருடன் தான் கொல்லவும் கொலை செய்ய வந்திருக்கிறேன், நான் அதுக்காக வரவே இல்லை. எல்லாம் தெளிவாக சொல்கிறான் பாருங்கள். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் ரட்சிக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுறார்? காப்பாற்றுகிறார். அவர்கள் என்னென்னலாம் மன விருப்பத்தில் அதெல்லாம் செய்கிறார், மன விருப்பத்தின்படி செய்கிறார். அவர்களுடைய கூப்பிடுதலை ஜபங்களை கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். அவர்களை ரட்சிக்கிறார் என்று சொன்னால் தினம் தினம் ரட்சிப்பு, நேற்றோடு முடிஞ்ச ரட்சிப்பு கிடையாது. தினம் இன்றைக்கு நாம் கர்த்தரை தேட வேண்டும். அதிகாலை வேலையில் என்னை தேர்வு கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலை தோறுடைய கிருபை புதியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தூய ஆவியால் நிறைந்தவர்களாக நாம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் தேவனை உண்மையாக கனப்படுத்துவோம் என்று சொன்னால் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பாருங்கள், இதை யோசித்து பாருங்கள். சரிதானே? நமது தனது ஆவியோடும் உண்மையோடும் கருத்தாய் தேவனை மகிமைப்படுத்தி ஆராதித்த சங்கீதக்காரன் தொடர்ந்து இன்னும் சில இறை பண்புகளை எண்ணி பார்த்து துதிக்க அழைக்கிறான். பாருங்கள், கர்த்தருடைய மன்னிப்பு, மீட்பு, நீதி போன்ற செயல்களை நீங்கள் நினைத்து கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யம் பரவ வேண்டும் என்று சொன்னால் உங்களைப் போல கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளால், கர்த்தரை கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளால் மாத்திரம்தான் நடக்க முடியும். பாருங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடப்பதனாலே, கர்த்தர் உங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவதனாலே, கர்த்தர் உங்களுடைய வேண்டுதல்களுக்கு பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பதனாலே, கர்த்தர் உங்களை அனுதினமும் ரட்சிக்கிறதுனால உங்களை சுற்றியுள்ள அவிசுவாசிகள், ஆண்டவரை அறியாத மக்கள், புறஜாதி மக்கள் எல்லாம் அந்த தேவனை காணும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், விடுதலையாக்குகிறார், பதில் தருகிறார், ஆசீர்வதிக்கிறார். அப்போது உங்கள்
ஜெபம் கேட்கப்படுகிறது. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடப்பதனாலே கர்த்தர் உங்களுடைய தேவைகளை கொடுக்கிறார், நல்லது. ஆனால் இந்த தேவனுக்கும் உங்களுக்கும் நடைபெறுகிற இந்த காரியங்களை காண்கிற அவிசுவாசிகள் அந்த தேவனை காண்கிறார்கள். பரலோகத்தின் தேவனை அவர்கள் மகிமைப்படுத்துகிற காலம் நெருங்குகிறது பாருங்கள். நீங்கள் அவர்களுக்கு முன்பாக நற்செயல்கள் புரியவர்களாக இருந்தால் மக்கள் நீங்கள் செய்கிற நற்செயல்களை கண்டு நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்று விசாரிப்பார். நீங்கள் இன்றைக்கு மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக போதும் என்கிற மனதோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையை அவர்கள் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு மட்டும் எப்படி அந்த திருப்தி வருகிறது? நாங்கள்லாம் இவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ போகிறோம், எங்களுக்கு இன்னும் வேணும்னு வருகிறது. நீங்கள் என்ன போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி உடையவர்களாக இருக்கிறீங்களா எப்படின்னு சொல்லி கேட்பான். அதுதான் ஆவியானவருடைய காரியங்கள் கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த கிரியைகளை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை அதிசயங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். நம்புகிறவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு மாத்திரம்தான் அது தெரியும். ஒன்லி when you believe you will understand that. Only when you have faith you will experience that. சங்கீதக்காரர் தான் சொல்லலாம். சங்கீதம் 34 நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவ்வளோ அருமையான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை என்ன பண்ணுங்கள், ருசித்து பாருங்கள் என்று சொல்கிறேன் பாருங்கள். இந்த சங்கீதங்களை எல்லாத்தையும் ஒரு தடவை ஒரு நிமிஷம் படித்தா கூட உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். பார்த்தீங்களா, நான் சொன்னேன் 65ஆம் சங்கீதம் 2வது வசனம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள். பார்த்தீங்களா, சங்கீதம் அதுதான். இப்போ 37 நான் வாசித்து காமிச்சேன். 34 போகிறோம் பாருங்கள். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்த பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. பார்த்தீங்களா, அதுதான் அவருடைய வாக்குத்தத்தங்கள். இன்னும் தொடர்ந்து வாசிக்கிற போது பாருங்கள் 34லேயே தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் 33ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய வசனம். தமக்கு பயந்து 17 ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தை தப்புவியாது. ஆனால் தேவன் ரட்சிக்கிறவர் எப்படி? தமக்கு பயந்து தமது கிருபைகளை காத்திருக்கிற ஆத்மாவின் மரணத்திற்கு விலக்கி பாதுகாக்கிறார். ஆகவே நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் நமக்கு துணையாக இருக்கிறார். 34 கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், துதி எப்பொழுது என்னுடைய நாவில இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள், கேட்டு மகிழ்வார்கள். நான் கர்த்தரை தேடினேன், எனக்கு செவி கொடுத்து என்னுடைய பக்கமாய் குனிந்து என்னுடைய பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். கர்த்தர் நல்லவர் என்பதை சுத்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. 34:9 10 சிங்கக்குட்டிகள் தாட்சி அந்த பட்டினியாக இருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு பயப்படுதல் நத்திங் பட் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறது தான், கர்த்தருடைய கட்டளையின்படி வாழறது தான், கர்த்தரை தன் முன்பாக வைத்திருக்கிறது தான், கர்த்தர் தன் பக்கத்தில் வைத்திருக்கிறது தான், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிற உணர்ந்து நடக்கிறது தான். அப்போது அப்படிப்பட்ட தெய்வத்தை கண் முன்னே வைத்து அந்த தெய்வம் என்னை பார்க்கிறது, நான் செய்கிறதெல்லாம் அவருக்கு மறைவாக இல்லை என்று சொல்லி அவருக்கு முன்பாக உண்மையான காரியங்களை, யோக்கியமான காரியங்களை நாம் செய்து அவருக்கு பிரியமாய் நடக்கிற பொழுது அவர் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றி நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதில் கொடுத்து நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் இந்த மாதத்தில் தேவன் கொடுத்திருக்கிற வேத வார்த்தை, வாக்குத்தத்தம், உங்கள் ஆசீர்வாதத்துக்கு என்று தேவன் கொடுத்திருக்கிறது. ஆகவே கர்த்தரை துதியுங்கள், இந்த வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருக்கு பயந்து நடங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதோடு மாத்திரமில்லாமல், உயர்த்தோடு மாத்திரமில்லாமல், மேன்மைப்படுத்துவதோடு மாத்திரமில்லாமல் ரட்சிப்பின் அனுபவத்திலே ஒரு நாள் நடத்துவார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற அருமையான வேத வார்த்தைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய மன விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிற அந்த வசனத்தின்படியாய் எங்களோடு கூட பேசினீரே, உமக்கு கொடான கூடிய ஸ்தோத்திரம் சுவாமி. உமக்கு பயந்து நடக்கிற பொழுது வரக்கூடிய ஆசீர்வாதங்களை முதலாவது பார்த்தோம். நீர் எங்களுடைய விருப்பங்களை எப்படி நிறைவேற்றி வந்ததை குறித்து 2வது நாங்கள் பார்த்தோம். நீர் எங்களுடைய கூப்பிடுதலுக்கு, எங்களுடைய வேண்டுதல்களுக்கு எப்படி ஜெபம் பதில் கொடுக்கிறேன் என்பதை 3வதாக பார்த்தோம். கடைசியாக நீர் எங்களை ரட்சிக்கிற தேவன் என்பதை உணர்ந்தோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சித்துக் கொண்ட தேவன், அதே கிருபையினாலே எங்கள் ஆயுஷ்நாளை பெருக்கப்படுகிற தேவன், அதே கிருபையினாலே எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவை ரட்சிப்பின் அனுபவத்தை எங்களை நடத்துவீராக. ஒரு நாளும் ஒரு தீமையை எங்களை அணுகாதபடிக்கு, ஆண்டவரையும் நாங்கள் மீண்டும் ஒரு விசை பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு, கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்காதபடிக்கு நாங்கள் முன்னேறி செல்லும்படியே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்.
கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு சொந்தமாக்கும், எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும், உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக உயர்த்தும். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.